ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகி சமையல். இன்றைக்கி ராகி சமையலில் நம்ம வந்து சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது வந்து தக்காளி தொக்கு வந்து நார்மலாக நம்ம செய்கிறது தான். அதுக்கப்புறம் இது பன்னீரை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி தொக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு சோம்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி அந்த தக்காளி விழுதை போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், நம்மளோட அந்த எவ்வளோ தக்காளி போடுறோமோ அதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் தக்காளி தொக்கு. இப்போ இந்த தக்காளி தொக்கில் வந்து நம்ம வந்து பன்னீரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து கருணக்கிழங்கு வந்து நான் சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை கிடையாது, நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். இது நைட் ரெசிபி, டின்னர் ரெசிபி எங்கள் வீட்டில் பண்ணது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு பண்ணி அதில் பன்னீர் ஃப்ரை பண்ணி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கருணக்கிழங்கு வந்து இது வந்து அயன் கடாய் தான். இது அயனில் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம எண்ணெய் வந்து கம்மியாகவே பிடிக்கும். அது வந்து நல்லா வந்து நான்ஸ்டிக்கில் எப்படி ஒட்டாமல் வருமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா கருணக்கிழங்கு ஒட்டவே ஒட்டாது, நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு நல்ல ஒரு சிப்ஸ் மேலே வந்து நல்லா சிப்ஸியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும். அயன் பேனில் ஃப்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் நாளைக்காக பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி ஊற போட்டிருந்தேன். 2 கிளாஸ் இட்லி அரிசி, 3/4 கிளாஸ் வந்து உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நாளைக்காக எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன் நான் வந்து டிஃபன் ஐட்டம்காக, இட்லிக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வந்து அந்த சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவு வந்து அரைச்சிருச்சு. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி திரும்ப ஒரு 2 வாட்டி மிக்ஸி வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ வந்து அதே மிக்ஸி ஜாரை மூடி போட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துடணும். க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டோன்னா மறுநாளைக்கு புளிச்சிடும். இப்போ வந்து ரொட்டி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த ரொட்டி போடுறதுக்காக நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அதை ரொட்டேட் பண்ணி இப்போ வந்து ரொட்டி கல்லில் வச்சு நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு ரொட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்தோன்னா, ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட்க்கு ஒரு தடவை நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருந்தோன்னா உள்ளே இருக்க அந்த ரொட்டி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொட்டி போடும்போது, எப்போவுமே லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சா அந்த மாவு வந்து ஒரு மாதிரி வரட்டி மாதிரி ஆகிடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா சாஃப்டாக அந்த மாவு வந்து வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணி ரொட்டி போட்டுக்கிறேன். நல்லா இப்படி திருப்பி போட நம்ம மேலே இருக்க வந்து அந்த லேயர் வந்து நல்லாவே உப்பி வரும். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிட்டோன்னா, கடைசியாக தான் ஆயில் ஆட் பண்ணணும்.
முதல்லயே ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா அந்த மாவு வந்து நம்ம போடும்போது அந்த மாவு கலர் வந்து மாறிட்ட பிறகு தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ரொட்டி வந்து சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டுமே ரொட்டி வந்து நம்ம போடும்போதே வந்து ஆயில் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தக்காளி தொக்கு பண்ணி நம்ம அந்த பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி அதில் போடும்போது அந்த தக்காளி தொக்கோட ஃப்ளேவர், அந்த பன்னீரோட அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது கூட கருணக்கிழங்கு ஃப்ரை, சிம்பிள் அண்ட் குயிக் டிஷ் இது. ஒரு வித்தின் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே நம்ம இதெல்லாமே பண்ணிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ரொட்டி நம்ம பிக்கும் போதே நல்லா வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும். ஒரு ஹார்ட்னஸ்ஸே இருக்காது. உள்ளே இருக்க லேயர் முதல் கொண்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தாலே உள்ளே இருக்க லேயர் வந்து நல்லா வந்து ரொட்டி வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.